பன்னீரை வெதுவெதுப்பான உப்பு தண்ணீரில் சிறிது நேரம் போட்டு எடுத்து பிறகு கிரேவி செய்தால் சாஃப்டாகவும் ருசியாகவும் இருக்கும். தேங்காய் சட்னியை கடைசியில் தாளித்து சேர்ப்போம். அதற்கு பதிலாக அதே தாளித்த பொருட்களை சட்னியில் சேர்த்து அரைத்தால் கூடுதல் சுவையுடன் இருக்கும். குங்குமப்பூவை வெதுவெதுப்பான தண்ணீரில் ஊற வைத்து அதனுடன் தேன் கலந்து குடித்தால் சுவாச பிரச்சனைகள் குணமாகும். அவரைக்காய் பொரியல், புடலங்காய் பொரியல் செய்யும் பொழுது வரமிளகாவோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகாவையும் நறுக்கி போட்டு பொரியல் செய்து பாருங்கள், ருசி கூடுதலாக இருக்கும். வெஜிடேபிள் குருமாவை இறக்குவதற்கு முன்பு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்தால் குருமா வாசனையாக இருக்கும். புளியோதரை செய்ய புளி காய்ச்சல் தயார் செய்கிறீங்களா? 4 ஸ்பூன் கசகசாவையும் வறுத்து அரைத்து அந்த புளி காய்ச்சலில் சேருங்கள். தேவைப்பட்டால் புளி காய்ச்சலில் சிறிய அளவு வெல்லம் சேர்க்கலாம். ருசி கூடுதலாக இருக்கும். வெஜிடபிள் ரைஸ், நெய் சாதம் போன்றவற்றிற்கு தண்ணீருக்கு பதில் தேங்காய்பால் விட்டு சமையல் செய்தால் சுவை அற்புதமாக இருக்கும். வெங்காயம், முட்டைகோஸ் சல்ஃபர் சத்து அதிகம் கொண்டது. அதிக நேரம் வேக வைத்தால் வாடை வரும். ஆகவே 3/4 பாதத்தில் வேக வைத்தாலே சிறந்தது. காய்கறி வதக்கும் பொழுது எண்ணெய் அதிகமானால் கொள்ளு மாவு தூவினால் எண்ணெயை அது உறிஞ்சிக் கொள்ளும். பஜ்ஜி மாவில் 1 கரண்டி இட்லி மாவு கலந்து செய்தால் பஜ்ஜி உப்பி சுவையாகவும் கூடுதலாகவும் இருக்கும்.